everyone. இன்னைக்கு நம்ம chapter 7 atoms and moleculesல இருக்க short answer 6th one பார்க்கலாம். short answer 6th one என்ன கேக்குது அப்படின்னா அமோனியால எனக்கு present ஆயிருக்க நைட்ரஜனோட percentage மட்டும் தான் கேக்குது. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்முலா எழுதிடலாம். அமோனியாவோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னது NH3. ஸோ என்னோட பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த NH3யோட மொத்த டோட்டல் மாஸும் எனக்கு வேணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டோட்டல் மாஸும் எனக்கு வேணும். அந்த டோட்டல் மாஸ் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த ரெண்டுத்தோட தனித்தனி மாஸை நான் கண்டுபிடிக்கிறேன். ஹைட்ரஜனோட தனி மாஸ், நைட்ரஜனோட தனி மாஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ புரியுதா ஏன் நான் இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் கண்டுபிடிக்கிறேன்ட்டு. இப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 தான். அதோட மாஸ் நம்பர் 1. எனக்கு இங்க 3 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கங்காட்டி நான் 1 into 3 = 3. அடுத்து நான் நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்ன அப்படின்னா 14. எனக்கு இங்க ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்கு. into 1 = 14 போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தோட இப்போ மாஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம அது கான்ஸ்டன்டா தான். இப்போ ஹைட்ரஜனுக்கு 1னா 1 தான், 14னா 14 தான், மாறாது. ஸோ அதை நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் அமோனியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? நான் இந்த ரெண்டத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு போதும். அதாவது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பிளஸ் நைட்ரஜன் ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு அமோனியாவோட மொத்த மாசுமே எனக்கு கண்டுபிடிச்சிடலாமா? என்னது ஹைட்ரஜன் என்னது எனக்கு 3, நைட்ரஜன் அப்படிங்கிறது 14. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ 17. இப்போ ஃபார்முலாக்குள்ள போலாமா? இன்னொரு ஃபார்முலா என்னன்னா நான் அமோனியாவோடது கண்டுபிடிச்சிட்டேன். மொத்தமா எனக்கு அமோனியா இவ்வளோ இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அமோனியால இருக்க நைட்ரஜன் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த நைட்ரஜனை எப்படி நான் கண்டுபிடிக்க போறேன்னா நான் அமோனியா மொத்தமா ஒரு வெயிட் மாஸ் கண்டுபிடிச்சேன்ல அந்த மாஸோட நைட்ரஜனை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிவைட் பண்ணனா எனக்கு நைட்ரஜனோட பெர்சன்டேஜ் மட்டும் தனியா வந்துடும். பெர்சன்டேஜ்க்காக நான் இங்க 100ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ இப்போ பார்க்கலாமா? இப்போ எனக்கு நைட்ரஜனோட மாஸ் எவ்வளோ நான் மேலே பார்த்தேன், எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 14. கரெக்டா? ஸோ 14 டிவைடட் பை மொத்த NH3யோட இது என்னது 17 into 100. இப்போ நான் 14 டிவைடட் பை 17 பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.8235 கிடைக்குது. ஸோ நான் இன்னும் 100ஆல மல்டிப்ளை பண்ணலை. ஸோ மல்டிப்ளை பண்ணாமல் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2 டெசிமல்ஸ் ரைட் சைடில் மூவ் ஆகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 82.35% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 100 மல்டிப்ளை பண்ணாதான் அது பெர்சன்டேஜாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ கடைசியில் எனக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் NH3 எவ்வளோ கிடைச்சிருக்கு 82.35% கிடைச்சிருக்கு. ஒரு குயிக் ரீகால் போய்க்கலாம். ஸோ எனக்கு அமோனியாவில் இருக்க நைட்ரஜன் மட்டும்தான் எனக்கு கேட்டிருக்காங்க. நைட்ரஜனோட பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நைட்ரஜனோட மொத்த மாஸையுமே நான் கண்டுபிடிக்கணும். அந்த மாஸ்ல இருந்து நைட்ரஜனை டிவைட் பண்ணா போதும். அப்போ எனக்கு மொத்த மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஹைட்ரஜனோட தனி மாஸ் வேணும், நைட்ரஜனோட தனி மாஸ் வேணுமா? அதை தான் நான் இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பிளஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன். அப்போ எனக்கு மொத்த மாஸ் ஆஃப் அமோனியாங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த நான் மேலே சொன்ன மாதிரி மொத்த அமோனியால இருந்து எனக்கு நைட்ரஜன் தான் வேணும். அதனால நான் நைட்ரஜனை மட்டும் டிவைட் பண்ணிக்கிறேன்னா ஸோ நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸையும் அமோனியாவோட மாலிகுலர் மாஸையும் நான் டிவைட் பண்ணிட்டு 100ஆல ஏன் போடுறேன், எனக்கு பெர்சன்டேஜ் தான் தேவை. அதனால 100ஆல நான் போட்டு மல்டிப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன டிவைட் பண்ணும்போது கிடைக்குன்னா 8235 0.8235 கிடைக்கும். இன்டூ 100 எனக்கு 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட்ஸ் ரைட் சைடில் மூவ் ஆகுது. 8235.35% கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிச்சிட்டோம். Hope you all understand. Thank you.